கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கலித்தலைக்கு காய் முன் நிறைய வருது. அது காய் முன் நேர் வரும்போது அது வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொன்னேன். அப்ப காய் முன் நிறைய வரும்போது அதுதான் கலித்தலை. இப்ப இதை எப்படி பிரிச்சு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு தாமரை பூ குளம். தா மரை பூ. தா நேர், நிறை, நேர். குளம் இது நிறை. அப்போ நின்ற சீரின் ஈட்டசையும் வரும் சீரின் முதலசையும் தான் நம்ம பார்க்கணும். தாமரை பூ நமக்கு என்ன ஆயிரும்? கூவிலங்காய். கூவிலங்காய் வரும். அப்ப காயில முடியுது, இந்த காய் முன் நிறை வருது. அப்ப நமக்கு அது கலித்தலை. அடுத்தது ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலைனா கனி முன் நிறை. இங்க காய் முன் நிறை வந்துச்சு, கனி முன் நிறை. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் அப்பவே சொன்னேன், வஞ்சி. வஞ்சித்தலை வஞ்சி அப்படின்னா பெண், அவங்க இனிமையாதான் பேசுவாங்க. இனிமை அப்படின்னா நம்ம கனி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னேன். அப்ப வஞ்சி வந்ததுனால கனி. அப்ப கனி முன் நிறை வரும்போது அது என்னது? ஒன்றிய வஞ்சித்தலை. ஏன்னா கனியை பிரிக்கும் போது நமக்கு நிறைதான் கிடைக்கும். கனி அப்படிங்கிற வார்த்தை நிறை அசை, வரக்கூடியது நிறை. அப்ப ரெண்டுமே ஒரே அசையா இருக்கிறதுனால அது ஒன்றிய வஞ்சித்தலை. இதை வச்சு நம்ம ஒன்றாத வஞ்சித்தலை எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இங்க கனி இருக்கு, வஞ்சி வந்ததுனால இங்கேயும் கனிதான் வரும். ஆனா ஒன்றாத வஞ்சித்தலைன்னு வரும்போது அப்ப கனிங்கிறது நிறை அசைங்கிறதுனால வரக்கூடியது நேரசையா தான் இருக்கும். அப்ப நிறை, கனி முன் நிறை வரும்போது அது ஒன்றிய வஞ்சித்தலை, கனி முன் நேர் வரும்போது அது ஒன்றாத வஞ்சித்தலை. இதுக்குள்ள எடுத்துக்காட்டு, செந்தாமரை குளம் பிரிக்கும் போது சென் தா மறை குளம். இந்த மறை நமக்கு எப்படியும் நிறை, நேர், நேர். அப்போ நேர் நேர் என்னது? தேமா. நிறை வந்ததுனால கனி. அப்ப கனி முன் நிறை, குளம் நிறை. ஈட்டசையும் முதலசையும் பார்க்கும்போது கனி முன் நிறை வருது. அப்ப இது ஒன்றிய வஞ்சித்தலை. அடுத்தது ஒன்றாத வஞ்சித்தலைக்கு எடுத்துக்காட்டு, வா நில் வளர் திங்கள். நம்ம இந்த ஈட்டசையும் முதலசையும் பார்க்கலாம். ஈட்டசை என்னது? கனி, நிறை. கனி முன் நேர் வந்திருக்கு. அப்ப அது ஒன்றாத வஞ்சித்தலை. இப்ப நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணலாம். காய் முன் நேர், காய் முன் நிறை, கனி முன் நேர், கனி முன் நிறை அப்படின்னு பார்க்கலாம். காய் முன் நேர், காய்னான்னு சொல்லணும். காய் வரும்போதே நம்ம வெண்மைன்னு எடுக்கணும்னு சொன்னேன். அப்ப வெண்சீர் வெண்டலை. அப்ப காய் முன் நிறை வரும்போது அது என்னது? காய் நேரசை, நிறை வருது, மாறி வருது. அப்ப அது கலித்தலை. அடுத்து ஒன்றிய வஞ்சித்தலைக்கு ஒன்றாத வஞ்சித்தலைக்கு நமக்கு கனி வரும். கனி முன் நேர் வரும்போது அது ஒன்றாத வஞ்சித்தலைனா கனி நிறையசை. கனி முன் நிறை வரும்போது, நிறை வரும்போது ஒன்றிய வஞ்சித்தலை நமக்கு கிடைக்கும்.